ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம HTML சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். HTML வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் என்ன ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் எடுத்தாலும் இந்த HTML, CSS, JavaScript இது இல்லாமல் உங்களால் எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. இந்த பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் எவ்வளோ பெரிய வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பேசிக்ஸை கற்றுக்கணும். சரி, நான் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபைல் நேம் நான் கொடுக்க போகிறேன் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஃபைலை எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப்பில் வழக்கம் போல் நம்ம லொக்கேஷனை உங்களுக்கு என்ன லொக்கேஷனோ நீங்கள் உங்கள் லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். HTML சீரியஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இதை ஏன் நம்ம வந்து .html சேவ் பண்ணுறோம்னா, இந்த .html இது எக்ஸ்டென்ஷனை பொறுத்து தான் அந்த ஃபைல் வந்து எதில் ஓப்பன் ஆகும்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன் பண்ணும். இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. HTMLங்கிறது பார்த்தோன்னே ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் வந்து இன்ஜின்ஸ் இருக்கும், அது ரன் பண்ணும். இதில் உள்ள கோடிங்ஸை ரெண்டர் பண்ணி நமக்கு பேஜில் கொண்டு வரும். இதில் பேசிக்காக சிண்டெக்ஸ் எப்படி இருக்கணும்னா, சிண்டெக்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, இது டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது எலமெண்ட்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு HTML டாக்குமெண்ட்டாக நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே இப்படி தான் ஒரு லெஸ் தென் HTML கிரேட்டர் தென் இப்படி தான் இருக்கும். எண்டிங் டேக்கில் எல்லாத்துலேயும் ஸ்லாஷ் ஆட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம சில டேக்ஸ் எழுத போகிறோம். இந்த ஹெட்டுங்கிற ஒரு டேக்ஸ் எழுத போகிறோம். ஹெட்டு என்ன எதை மென்ஷன் பண்ணோம்னா, அந்த ப்ரௌசரில் மேலே அந்த எந்த வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது பர்டிகுலர் டேப் இருக்கும்ல, அந்த செக்ஷனை தான் அதை மென்ஷன் பண்ணும். அதில் டைட்டில்னு ஒரு டேக் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன நேம் நீங்கள் கொடுத்தீங்களோ அது வந்து அந்த டேபில் ஷோ ஆகும். இந்த பாடி, எப்போ நீங்கள் இந்த பாடி கண்டென்ட் ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன டேக் எழுதுனாலும் அதுதான் ப்ரௌசரோட டிஸ்பிளேயில் உங்களுக்கு வரும். அதுதான் ரெண்டர் ஆகி ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்குள்ளே ஏகப்பட்ட டேக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக்காக பார்ப்போம். H1 டேக்குன்னு இருக்குது. H1 டேக்கோட வேலை என்னென்னா, இதுக்குள்ளே உள்ள வேடை வந்து குறிப்பிட்ட சைஸுக்கும் ஒரு சைஸாகவும் ஒரு நல்ல ஒரு போல்டு தெளிவான பெரிய சைஸில் டெக்ஸ்ட்டை காமிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா Pன்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்குள்ளே எழுதியிருக்க டேக் வந்து ஒரு பேராகிராஃப் நம்ம எழுதினோம்னா எப்படி இருக்குமோ அதுலேருந்து ஒர்க் ஆகும். இது மட்டும் தான் டேகான்னு கிடையாது, இன்புட் டேக் இருக்குது. சரிங்களா, டேக் கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டன் டேக் கொடுத்தோம்னா பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இன்புட்லேயே வந்து இந்த டைப்புங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கும். இதுக்கெல்லாம் உள்ளது பார்த்தீங்கன்னா சில டேக்ஸுக்கு அட்ரிபியூட்ஸ் இருக்கும், சில டேக்ஸுக்கு நமக்கு அட்ரிபியூட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி. இன்புட் டேக்கை பொறுத்த வரைக்கும் டைப்புன்னு இருக்கும். இதில் டெக்ஸ்ட்டு கொடுத்தா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ரேடியோன்னு கொடுத்தா ரேடியோ பட்டன் வரும். செக் பாக்ஸ் கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் வந்து டைப் நம்பர்னு கொடுத்தா எனக்கு நம்பர் மட்டும்தான் இதில் டைப் பண்ண முடியும். அதேமாரி இமெயில்னு கொடுத்தா அதில் உள்ள கண்டென்ட் இமெயிலுக்கு மாதிரி தான் இருக்கும். இன்புட் டைப் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து அதில் டைப் பண்ணுற வேர்டு வந்து ஹைட் ஆயிரும். ஒரு ஸ்டார் சிம்பிளாக பார்த்துருப்பீங்களா, ஏதாவது பேஜ் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு வரும். அது இந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி. சரி, அது மட்டுமா இல்லை, இன்புட்டில் டைப்பு ரேடியோ பட்டன் நான் கொடுக்குறேன். ரேடியோ பட்டன் கொடுத்தேன்னா அந்த ரேடியோ பட்டனோட பாக்ஸ் எனக்கு ஷோ ஆகும். அதேமாரி ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன்னா, ரேடியோ பட்டன் பாக்ஸுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேடியோ பட்டன் பாக்ஸ் ஷோ ஆகும் இல்லையா.
அடுத்தது நான் இன்புட் என்ன பண்ணுறேன்னா டைப்பில் செக் பாக்ஸ்னு கொடுக்கேன். இது செக் பாக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு செக் பாக்ஸ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டேக், இதை டேகுன்னு சொல்லலாம், எலமெண்ட்டும் சொல்லலாம். ஒவ்வொரு டேக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸு, செக்லிஸ்ட்டு, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் இந்த சின்டெக்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க மட்டும்தான். அதாவது இதில் சின்டெக்ஸ் சொல்ல மாட்டாங்க. இந்த டேக்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டுமா, அல்லது எலமெண்ட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் உங்களால் அந்த டிசைன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டேக் இருக்குது, அதுதான் டிவ். சரிங்களா? எப்போவுமே ஒரு டேக் எழுதும்போது அந்த டேகு க்ளோசிங் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் ஸ்பெஷல் டேக். பட்டன் பார்த்தீங்கன்னா இன்புட்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேக். இதுக்கு வந்து இந்த க்ளோசிங் ஆப்ஷன் வராது. இந்த மாதிரி ஸ்பெஷல் டேக்கில் க்ளோசிங் ஆப்ஷன் இருக்காது. மற்ற டேக்ஸ்லாம் க்ளோசிங் இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, எந்த டேக்லாம் க்ளோஸ் வரும், க்ளோஸ் வராதுங்கிறத. இந்த டிவ்னு சொல்கிறாங்கல்ல, டிவ்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது என்னென்னா ஒரு ஏரியானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை 4ஆக பிரித்தோம்னா 4 ஏரியா தனியாக கிடைக்குமா? அதுதான். இப்போ மேலே உள்ளது ஃபஸ்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டாவது நான் இது போடுறேன்னா இது ரெண்டாவது ஏரியா. சரிங்களா? ரெண்டாவது ஏரியா. அதே தடவை 4 தடவை நான் காப்பி பண்ணி போடுறேன்னா 4 ஏரியா. இதுக்கு வந்து நம்ம ஹைட்டு வித்து செட் பண்ணிக்கலாம். ஹைட்டு வித்துனா இந்த இதுலேருந்து இவ்வளோ தூரம் ஹைட் இருக்கணும், இவ்வளோ தூரம் வித்து இருக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா. இப்போ அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதில் 4ஆக பிரிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு ஹைட்டு வித்து இருக்கும்ல, அதே தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வெப்பேஜில் வந்து இந்த டிவ் இல்லாமல் மட்டும் இருக்கவே இருக்காது. இந்த டிவ்வு தான் எந்த கண்டென்ட்டை எந்த இடத்துல வைக்கணுங்கிறதையே முடிவு. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே தான் அது என்னென்ன டேட்டா ஒர்க் பண்ணுங்கிறத ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டேக். சரி, நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டேன். இல்லை, எனக்கு இந்த டிவ் ஏரியா வந்து கண்டென்ட் வந்து அதில் தெரியாது. ஏன்னா இதுக்கு நான் இதோட பார்டரோ கலரோ நான் எதுவுமே நான் கொடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டைலிஷ். அதெல்லாம் ஸ்டைல் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த பாக்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம HTML டேக் மட்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுற விஷயத்த கண்டிப்பாக சொல்லித்தரும்போது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இப்போ நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ண லொக்கேஷனில் இருக்கும். சேவ் பண்ண லொக்கேஷன் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா HTML சீரியஸ் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? எனக்கு ப்ரௌசர் படம் காமிச்சிது. ஏன்னா டிஃபால்ட்டாக சில இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரௌசரை அடுத்த மேக்ஸிமம் இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், டேரெக்டாக ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஏன்னா அது ஒரு HTML எக்ஸ்டென்ஷன். பொதுவாக ஃபைலில் என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஃபைலோட என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ஓப்பன் ஆகும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓகே, கவனிச்சிங்களா? வெல்கம் டு மை பேஜ். மேலே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை பேஜ். எதில் இருந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, டைட்டில். மை HTML பேஜ் தான் இந்த டைட்டில். சரி, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் ஒவ்வொன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியாது, போஸ்ட் மட்டும் தான் என்ட்ரு ஆகும். இதில் இமெயில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க இன்புட் டைப் இமெயில் நம்ம கொடுப்போம். நார்மலாக check@gmail.com. இது வந்து நம்ம இமெயிலுன்னு ஒரு டேக் இருக்குது. இதில் வந்து இமெயிலுக்காக இந்த பாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு அட்ரிபியூட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் வந்து இமெயில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? எதுக்காக இது இமெயில் நம்ம கொடுத்துருக்கோம்னா, இது எப்போ நீங்கள் பார்க்கும்போதுனா ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது சப்மிட் நடக்கும்போது இதில் உள்ள டேட்டா வந்து ரேண்டமாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க, இமெயிலோட ஃபார்மேட்டில் இல்லைன்னா அந்த சப்மிட்டுக்கு ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது ஒர்க் ஆகாது. கரெக்டான இமெயில் வேலிடேஷன் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இன்புட் டைப் கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இது வந்து நான் சொன்ன மாதிரி செக் பாக்ஸு, இது ரேடியோ பட்டன், இது செக் பாக்ஸ், இது கிளிக் மீ பட்டன். சரிங்களா? இதுதான் பேசிக் டிசைன்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்டுக்காக யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிவ் ஏரியா உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெவலப்பர் ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதில் உள்ள எல்லா கோடிங்ஸு கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த எலமெண்ட்ஸ் டேக்கில் வந்தீங்கன்னா பார்க்கலாம்.
இது எல்லாமே ப்ரௌசரில் ஒரு இன்ஜின் இருக்கும், அது வந்து ரெண்டர் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே காமிக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு HTML பேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டிங்க, என்ன பேசிக்கான கண்டென்ட் எப்படி வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டை எழுதணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் எப்படி இதுக்கு CSS ஸ்டைல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.